நாடாளுமன்றில் சிறப்பாக செயற்பட்ட தமிழ் எம்பிக்களின் ஸ்ரீதரன் முன்னிலை. நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட எம்பிக்களின் தரவரிசை வெளியீட்டில் முதல் 15 இடத்திற்கு ஒரு தமிழ் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2020 தொடக்கம் 24 வரையான கடந்த நாடாளுமன்றில் 52 தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களில் சிறப்பாக செயற்பட்டவர்களில் முதலாவது தமிழ் எம்பியாக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 2010 நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 10,057 விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மேலும் 2015 தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். இலங்கையின் பாரிய மனித புதைகுழிகளில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகள். 2 வருடங்களில் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட 2 பாரிய புதைகுழிகளில் ஒரு புதைகுழியில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான இறுதி தடயவியல் தொல்பொருள் அறிக்கை நீதிமன்றில் கையளிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான அகழ்விற்கு பொறுப்பான தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமாதேவியின் இறுதி அறிக்கை நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மகா வித்தியாலயத்திலிருந்து கொக்கிலாய் நோக்கி சுமார் 200 மீட்டர் தொலைவில் நீர்வளங்கள் திணைக்கள ஊழியர்கள் நீர்க்குழாய் பதிக்க நிலத்தை தோண்டும் வேளையில் ஜூன் 29, 2023 அன்று மனித உடல் பாகங்கள் மற்றும் ஆடைகளின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியிலிருந்து 52 பேரின் எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 2024 ஜூலை 15 மூடப்பட்டமை விசேட அம்சமாகும். புதிய ஜனாதிபதி அனுரகுமார கிடைத்தமை இறைவனின் செயல். வடக்கு ஆளுநர் புகழாரம். வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் ஜனாதிபதி அனுரவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார கிடைத்தமை இறைவனின் செயல் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநராக இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்களுக்கு காலக்கெடு விதித்துள்ள அனுர அரசாங்கம். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் இன்று அறிவித்துள்ளது. 15 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களை ஏற்கனவே அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரசு பங்களாக்களின் எண்ணிக்கை 50 ஆகும். இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் உறுப்பினர்கள் மாதிவெள குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எதிர்வரும் நவம்பர் 14 அல்லது அதற்கு அடுத்த நாளுக்கோ வீடுகளை ஒப்படைக்க வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று அறிவிக்கப்பட்டது. மூடப்பட்டிருந்த இரு வீதிகளை திறக்க ஜனாதிபதி உத்தரவு. ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சர்பரோன்ஸ் ஜெயலலிதா கிழக்கு வீதி மற்றும் ஜனாதிபதி வீதி ஆகியவை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் இன்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய இந்த வீதிகள் திறக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த வீதிகளை பொதுமக்கள் இன்று முதல் உபயோகிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆயுத படைகளை அழைக்க ஜனாதிபதி அனுர உத்தரவு. நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி அனுர நேற்று வெளியிட்டார். மேலும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய தலைவர் நியமனம்.
இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக டி.ஏ. ராஜகர்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவராக முன்னதாக செயற்பட்ட சாலிய விக்ரமசூரிய நேற்றைய தினம் பதவி விலகினார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு நேற்று அனுப்பி வைத்தமை குறிப்பிடத்தக்கது.